மாஸ் காட்டப் போகும் நாம் தமிழர் கட்சி பிரம்மாண்டமாக தயாராகும் மாநாட்டு களம். நாம் தமிழர் கட்சிக்கு இது ரொம்ப ஒரு முக்கியமான தேர்தல் களம். 234 தொகுதிகளையும் வேட்பாளர்களை நிறுத்தி எந்த கட்சியோடையும் கூட்டணி வைக்காம மற்ற கட்சிகள்லாம் கூட்டணி பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடுன்னு பேசிட்டு இருக்கிற நேரத்துல வேட்பாளர்களை தேர்வு செஞ்சு ஒட்டுமொத்த வேட்பாளர்களையும் ஒரே மேடையில் நிறுத்தி தன்னுடைய பிரச்சாரத்தை அதிகாரப்பூர்வமாக தொடங்க போறாரு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான். வர 21ஆம் தேதி திருச்சியில ஒரு பிரம்மாண்டமான மக்களின் மாநாடு, மாற்றத்துக்கான மக்களின் மாநாடு அப்படிங்கிற பேர்ல நாம் தமிழர் கட்சி ஒரு மாநாடு நடத்த போறதா ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. தமிழ்நாடு அரசியல் களத்தில் இதுவரையில் இல்லாத வகையில், வரலாற்றிலேயே அப்படி இல்லைன்னு சொல்லலாம், மரங்களின் மாநாடு, மலைகளின் மாநாடு, மாடுகளின் மாநாடுன்னு சொல்லி சுற்றுச்சூழல் சார்ந்து புதுமையான பல விஷயங்களை நாம் தமிழர் கட்சி இப்போ சமீபத்துல அறிமுகப்படுத்தினதை நம்ம பார்த்தோம். இதுக்கு முன்னாடியே கூட சுற்றுச்சூழல் சார்ந்து அவர்கள் பல விஷயங்களை பேசிக்கிட்டு இருந்தாலும் மாநாடுன்னு சொல்லி அறிவிச்சு குறிப்பிட்ட அந்த தீமுக்குள்ள நிறைய விஷயங்களை பேசினது தமிழ்நாடு அரசியல் களத்துல எல்லாரையும் ஆச்சரியத்தோட திரும்பி பார்க்க வச்சுது. சில பேர் அதை விமர்சிக்கவும் செஞ்சாங்க. இப்போ மாற்றத்துக்கான மக்களின் மாநாடு அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியினுடைய பலத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில திருச்சியில ஒரு பிரம்மாண்டமான மாநாட்டை அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த மாநாட்டில் 234 தொகுதிகளுக்கான வேட்பாளரை சீமான் அறிமுகப்படுத்த போறாருன்னு சொல்றாங்க. இன்னைக்கு சென்னையில நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்கள் எல்லாரையுமே சீமான் சந்திச்சு பேசியிருக்காரு. சொல்ல போனா கடந்த ஒரு ஓராண்டு காலமாகவே அவர் எங்கெங்கெல்லாம் போறாரோ, எந்தெந்த ஊர்களுக்கெல்லாம் ஆர்ப்பாட்டங்களுக்கோ அல்லது பொதுக்கூட்டங்களுக்கோ போறாரோ அந்த மாவட்டத்துக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவிக்கக்கூடிய வகையில ஒவ்வொரு கட்டமாக அவர் வேட்பாளர்களை அறிவிச்சுட்டே வந்தாரு. இப்போ 234 தொகுதிக்கும் வேட்பாளர்களே தயார் செஞ்சிருக்காங்க. அதுல அவங்க கட்சியினுடைய மிகப்பெரிய பலமா இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதுல மிக முக்கியமா வேட்பாளர்கள்னு வரும்போது ஆண்களுக்கு 50%, பெண்களுக்கு 50%ன்னு சொல்லி 117 ஆண் வேட்பாளர்கள், 117 பெண் வேட்பாளர்கள் அப்படிங்கிறத கடந்த சட்டமன்ற தேர்தலையும் அவங்க நிறுத்தியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த முறை அவங்க வேட்பாளர்கள் தேர்வுலையும் இந்த மாதிரியான ஒரு ஜெண்டர் அடிப்படையில ஒவ்வொருத்தருக்குமான முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டிரான்ஸ்ஜெண்டருக்கு கூட வேட்பாளராக வாய்ப்பு கொடுத்திருக்கிறது நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழரோட இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான இலக்கு அப்படிங்கிறது வாக்குகளை உயர்த்துவது மட்டுமல்லாமல், ஏற்கனவே அவங்க ஒரு குறிப்பிடத்தகுந்த வாக்கை பெற்று 8% மேல ஓட்டு வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியா மாறிட்டாங்க. இப்ப அவங்களுடைய அடுத்த கட்ட இலக்கு அப்படிங்கிறது சட்டமன்றத்துக்குள்ள நுழைவதாகத்தான் இருக்கும்னு சொல்றாங்க. ஏன்னா வாக்குகளை அதிகரித்துட்டு போற அதே நேரத்துல சட்டமன்றத்துக்குள்ள அவங்களுடைய பிரதிநிதித்துவம் வந்தாதான் நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல் அப்படிங்கிறது அடுத்த கட்டத்துக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். இதுக்கு முன்னாடி கடலூர், திருவொற்றியூர் போன்ற சட்டமன்ற தொகுதிகளை தேர்ந்தெடுத்து சீமான் போட்டிட்டு இருக்காரு கடந்த காலங்களில் 2016, 2021. இந்த முறை அவருடைய சொந்த மண்ணான சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில சீமான் போட்டியிட போறாருன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு மாநாட்டிலையும் அவங்க தங்களுடைய இலக்கு என்ன அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி பேசுறது மட்டும் இல்லாம திமுக, அதிமுக, தாவேகா 3 பேரையுமே நாங்க கடுமையா எதிர்க்கிறோம். தேசிய கட்சிகள்னு எடுத்துட்டா பாஜகவும் எங்கள் எதிரிதான், காங்கிரஸும் எங்கள் எதிரிதான் சொல்லிட்டு மாற்றத்துக்கான அரசியல் கட்சி அப்படின்னா அது நாம் தமிழர் மட்டும்தான். நாங்க மாற்றத்துக்கான அரசியலை பேசிட்டு தேர்தல் வரும்போது ஏதோ ஒரு கட்சியோட கூட்டணி வச்சு அவங்களோட தொகுதி பங்கீடு செஞ்சு கூட்டணி வேறு கொள்கை வேறுன்னு சொல்லி தேர்தலை சந்திக்கிற கட்சி நாம் தமிழர் கிடையாது. எப்பவுமே நாங்க சொன்ன விஷயத்துல உறுதியா இருப்போம். 234 தொகுதியிலையும் தனித்து தான் போட்டின்னு சொல்லி சொன்னதை செய்து காட்டியிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி இந்த பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி நடத்த போற அந்த மாநாட்டில் 2.5 லட்சம் நிர்வாகிகள் கலந்து கொள்வதாக சொல்றாங்க. ஏன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய கட்டமைப்பு பலவீனமா இருக்கு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு. அதனால நாம் தமிழருக்கு நிர்வாகிகளாக மட்டுமே 2.5 லட்சம் பேர் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத வெளிப்படுத்தக்கூடிய வகையிலும், அதே போல மேலும் அந்த நிர்வாகிகள் இல்லாம தொண்டர்கள், பொதுமக்கள்னு சொல்லி ஒரு 2 லட்சம் பேர் வருவாங்க. ஒட்டுமொத்தமா ஒரு 5 லட்சம் பேர் பங்கெடுக்கக்கூடிய மாநாடாக அது இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. இதற்காக சுமார் 55-60 ஏக்கர் பரப்பளவுல நிலம் தேர்வு செஞ்சிருக்காங்க. இந்த இடத்துலதான் அந்த மாநாட்டை சீமான் நடத்தவிருக்கிறார். மாநாட்டுக்கான மேடை அமைப்பதற்கான தொடக்க விழா சமீபத்தில் நடந்தது. அதுல இருந்து தினமும் அங்க மாநாட்டுக்கான திடல் அமைப்பது, அந்த இடத்த சுத்தப்படுத்துறதுன்னு சொல்லி இந்த மாதிரி பணிகளும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. சீமானும் அன்றாடம் அவருடைய அலுவலகத்துல மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் குறித்தும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தொகுதிகளில் இருந்தும் அவருடைய தொண்டர்கள், ஆதரவாளர்கள் எல்லாரையும் வர வைக்கிறதுக்கும், வெளிநாடுகள்ல இருந்து, வெளி மாநிலங்கள்ல இருந்தும் நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படிப்பட்டவர்களும் அந்த மாநாட்டில் கலந்து கொள்ள போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது நாம் தமிழருக்கு ஒரு சேலஞ்சிங்கான எலெக்ஷன்
அரசியல் பார்வையாளர்கள்லாம் சொல்றதை நம்ம பார்த்திருப்போம். விஜய் களத்துக்கு வந்துட்டாரு, நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய பலமே இளைஞர்கள் தான் அதிகமா அந்த கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க. ஒரு பிரபலமான நடிகரா இருக்கிற விஜய் அரசியல் களத்துக்கு வந்ததுனால நாம் தமிழர் கட்சி இப்ப கடைசியா வாங்கின 8% எல்லாம் இந்த முறை வாங்க வாய்ப்பே இல்லை. அவங்க வந்து ரொம்ப குறைவான வாக்கு தான் வாங்குவாங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய வீழ்ச்சி இந்த எலெக்ஷன்ல தான் தொடங்க போகுது அப்படின்னு நிறைய பேர் பேசினாலும் நாம் தமிழர் கட்சி ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க. நாம் தமிழரை ஆதரிக்கக்கூடியவர்கள், சித்தாந்த ரீதியாக தமிழ் தேசியத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள், சீமான் பேசக்கூடிய அரசியல் பிடிச்சுதான் இங்க வராங்களே தவிர வேற எந்த கட்சியோ பிடிக்கல, திமுக அதிமுக பிடிக்கல, அதனால நான் நாம் தமிழருக்கு போடுறேன்னு வரவங்க ரொம்ப ரொம்ப குறைவா இருப்பாங்க. அடிப்படையிலேயே நாம் தமிழர் பேசக்கூடிய சித்தாந்தங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இளைஞர்கள் தான் எங்க பின்னாடி இருக்காங்க. நீங்க வேணா பாருங்க, இந்த தேர்தலில் விஜய் கட்சி வாங்குவதை விட அதிகமான வாக்குகளை தான் நாம் தமிழர் வாங்கும். நிச்சயமா நாங்க வெற்றி பெறவும் போறோம் அப்படிங்கிறத நம்பிக்கையோட நாம் தமிழர் கட்சியினர் சொல்றாங்க. தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பட் இங்க திமுக, அதிமுக, நாம் தமிழர், தாவேக்கான 4 முனை போட்டி இருக்கக்கூடிய சூழல்ல திமுக இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்காமல் இருக்கிறது. இன்னைக்கு கூட செல்வ பெருந்தகை பேசும்போது மன வருத்தமா இருக்கு எங்களுக்கு, திமுக இன்னும் பேச்சுவார்த்தை குழு அமைக்காமல் இருப்பது அப்படின்னு அவர் சொல்றாரு. இன்னொரு பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணியில சில கட்சிகள் இணைந்திருந்தாலும் மேலும் சில கட்சிகள் இணையும்னு சொல்லி அதிமுகவும் பாஜகவும் அதற்கான வேலைகள்ல இருக்காங்க. தேமுதிக எல்லாம் தேர்தலுக்கு முன்னாடி நாங்க கூட்டணி அறிவிச்சிருவோம்னு சொல்லி அவங்க கூட்டணி எப்ப வைப்பாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் தேமுதிக அப்படின்னா அது ஒரு டிஸ்கஷன் பாயிண்டா இருக்க மாதிரி போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் தாவேகா எங்களை நம்பி வருபவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னாங்க. பட் இதுவரையும் தாவேகா கூட்டணியில் யாரும் வந்து இணையல. அதனால அவங்க தனிச்சு போட்டியிட போறாங்களா இல்ல வேற ஏதாவது சில கட்சிகள் அவங்களோட இணைய போகுதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இப்படியான சூழல்ல 234 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவித்து நாம் தமிழர் கட்சி தேர்தல் களத்துக்குள்ள நுழையிறது அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜா இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க முடியுது. உங்களுடைய கருத்து என்ன? நாம் தமிழர் 2026 சட்டமன்ற தேர்தலில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாங்க? அவங்களுடைய வாக்கு வங்கி உயருமா? எம்எல்ஏக்களா நாம் தமிழர் வேட்பாளர்கள் மாறுவார்களா? உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.